ஹலோ வணக்கம், வெல்கம் டு கண்ணானை கண்ணை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 6 மாதங்கள் கம்ப்ளீட்டான குழந்தையிலேருந்து உண்ணக்கூடிய ஒரு அருமையான பல சத்துக்கள் நிறைந்த காலை உணவு தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இது 6 மாதம் கம்ப்ளீட் ஆனவுடனே கொடுக்கலான்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இதை நீங்கள் முதல் உணவாக குழந்தைக்கு கொடுக்க வேணாம். முதல் உணவாக குழந்தைக்கு அரிசி, கஞ்சி, ராகி இதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த உணவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பல வகை சத்துக்கள் நிறைந்த ஓட்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த உணவு நம்ம செய்ய போகிறோம். கூகுளில் நம்ம பேபி ஃபுட் ரெசிபிஸ் செக் பண்ணி பார்த்தாலே ஓட்ஸில் யூஸ் பண்ணி பண்ணுற ரெசிபிஸ் தான் நிறைய காணப்படும். ஏன்னா ஓட்ஸில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. குழந்தைங்களுக்கு ஈஸியாக டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு உணவு இது. அது மட்டும் இல்லாமல் இந்த உணவு நல்லா சுவையாகவும் இருக்கும். 9 மாதங்கள் கம்ப்ளீட்டான குழந்தையாக இருந்தாங்கன்னா இந்த உணவை நீங்கள் ஸ்நாக் மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். அதாவது காலை உணவு சாப்பிட்டு முடிச்சுட்டு 1 மணி நேரம் கழித்து கூட இதை நீங்கள் ஸ்நாக்காக செஞ்சு கொடுக்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 2 பேரிச்சம்பழத்தை 1 மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கேன். இப்போது இது நல்லாவே ஊறிடுச்சு. இதில் இருக்கிற அந்த கொட்டை அப்புறம் அந்த காம்பு மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நீக்கிட்டு இதை அப்படியே அந்த தண்ணீரோடு சேர்த்து நான் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். இதை இப்போது நம்ம நல்லா அரைச்சி எடுக்க போகிறோம். இந்த உணவு மைல்டாக தான் இனிப்பு சுவையோடு இருக்கும். உங்களுக்கு இன்னும் இனிப்பு சுவை தேவைப்பட்டால் இன்னும் ஒரு பேரிச்சம்பழம் கூட நீங்கள் ஊற வச்சு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா அரைப்பட்டாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு அரைப்பட்டிருக்குன்னு. எந்த வித கட்டி சுத்தமாக இல்லை. அந்த தண்ணியோடு சேர்ந்து நல்லாவே இது மிக்ஸ் ஆகி நல்லா அரைப்பட்டுருச்சு. இதை ஒரு கிண்ணத்தில் தனியாக எடுத்து வச்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஓட்ஸை நான் இப்போ எடுத்திருக்கேன். இதை மீடியம் ஃப்ளேமில் நம்ம லைட்டாக இதை வறுத்து எடுத்துக்கலாம். நிறம் மாறணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. சும்மா லைட்டாக கிறிஸ்பியாக ஆனால் போதுமானது. இன்றைக்கி நான் ஒரு வேளை உணவுக்காக மட்டும்தான் இந்த 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் ஓட்ஸ் அடிக்கடி செய்கிறதா இருந்தீங்கன்னா நிறையாவே நீங்கள் இதே போல் செஞ்சு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஃபைன் பவுடராக இதை நம்ம அரைச்சி எடுத்துடலாம். நல்லாவே அரைச்சாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு இது பவுடர் ஆகிருக்குன்ட்டு. ஸோ இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. நீங்கள் நிறைய அளவு பண்ணும்போது நீங்கள் ஜல்லடையில் சளிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எடுத்துக்கிட்ட அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் போல் பவுடர் கிடைக்கும். இந்த 2 டேபிள் ஸ்பூனுமே நான் இந்த மாதிரி பேனில் மாற்றிட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த பேரிச்சம்பழ சாறை இதில் சேர்த்துடலாம். இதோட நான் ஒரு 1/2 கப் அளவு தண்ணீர் சேர்த்துக்கிறேன். இதை எந்த வித கட்டியும் இல்லாதபடி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை ஸ்டவ்வில் மாற்றிட்டு ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் நம்ம ஒரு 4 நிமிஷம் தொடர்ந்து இதை அடிப்பிடிக்காதபடி மிக்ஸ் பண்ணிகிட்டு இருப்போம். 4 நிமிஷத்துக்குள்ளே இது அழகாக ரெடி ஆகிடும். இப்போ கொஞ்சம் பார்க்குறதுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இது கொஞ்சம் ஆற ஆற இன்னும் கொஞ்சம் கட்டியாக மாறும். ஸோ இந்த டைமில் நம்ம கரெக்டாக இதை ஆஃப் பண்ணிடலாம். இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. பாருங்கள் இது ஆறிடுச்சு. இதில் இப்போ நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடுறேன். அழகாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம குழந்தைக்கான காலை உணவு ரெடி ஆகிடுச்சு. உங்கள் குழந்தைக்கு 8 மாதம் கம்ப்ளீட் ஆகி அவங்களுக்கு நட்ஸ் அலர்ஜி இல்லாட்டி இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு நட்ஸ் பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்னுமே இது சத்தான ஒரு உணவாக இருக்கும். இந்த உணவை உங்கள் குழந்தைக்கு நீங்கள் வாரத்துக்கு 2 முறை கொடுக்கலாம். உங்கள் குழந்தைக்கு இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு அவங்க எப்படி சாப்பிட்டாங்கன்னு மறக்காமல் கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லை, நம்ம சேனலில் நிறைய பேபி ஃபுட் ரெசிபிஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நம்ம சேனலோட வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.